மற்ற நாள் மாதிரி இல்லாமல் அன்னைக்கு ஜார்ஜோட வீட்டில் ஒரே சந்தோஷமும் கிஃப்ட்டுமா இருந்துச்சு. ஏன்னா அது எதுவும் ஒரு வெறும் நார்மலான டே கிடையாது. அது December 24, 1945, ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங். அவங்க வீடு மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருந்த எல்லாரோட வீட்லேயுமே ஒரே கிஃப்ட்டும் சந்தோஷமும் தான் இருக்கும். ஜார்ஜ், அவங்களோட ஒய்ஃப் ஜெனி, 2 பேரும் ஒரு கவுச்சில் இருந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைடில் அவங்களோட 10 குழந்தைங்களுமே அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை வச்சு ஜாலியாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேரம் போகுது, எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகுது. அந்த 10 குழந்தைங்களில் பாதி பேத்துக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. அவங்க எல்லாருமே மேலே ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருந்த சில பேர் கீழே இருந்தாங்க. இது வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது, விடிஞ்சு பார்க்குறப்ப இந்த வீட்டில் வெறும் சாம்பல் மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த கேஸோட டாக்குமெண்ட்ரி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது ஏதோ ஒரு நார்மலான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸாக தான் இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதில் வந்து இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளார போயிடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட் ரேவன். வெல்கம் டு பிளாக் டேங்க். முன்ன நான் சொன்ன மாதிரியே பாதி பசங்க மேலே தூங்கிட்டு இருக்காங்க, மீதி கொஞ்சம் பசங்க கீழே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஜார்ஜும் ஜெனியும் அவங்களோட சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 11:30 PM மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஜெனி அதை எடுத்து போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுமே அந்த பக்கத்தில் இருந்து ஒரு விமன் வந்து அந்த வீட்டில் இல்லாத ஒருத்தங்களோட பேரை சொல்லி இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ண அந்த இடத்த சுற்றி ஒரே சத்தமும் ஒரே பார்ட்டி வைப்பாக இருக்குது. ஜெனியும் அதை வந்து பெருசாக கண்டுக்காம ஏதோ ஒரு ராங் நம்பர் போலன்னு நினச்சி கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே அவங்க இடத்துக்கு போய் தூங்கிடுறாங்க. ஆனால் நைட்டு 1 மணி அப்போ ஜெனிக்கு வந்து முழிப்பு வருது. அவங்களோட மூக்கில் வந்து ஏதோ ஒரு இரிட்டேஷன். என்னடான்னு பார்த்தா அந்த வீட்டை சுற்றி ஒரே ஸ்மோக். அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டை சுற்றி பாதி இடத்துல ஃபயர் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஜார்ஜும் ஜெனியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 5 குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க. ஆனால் இவங்க 5 குழந்தைங்களை காப்பாற்றிருந்தாலும் இன்னும் 5 குழந்தைங்க மேலே தான் இருக்காங்க. உடனே ஜார்ஜ் போய் அவங்க எப்பவும் ஏணி வைக்கிற இடத்துல போய் அவங்க இந்த ஏணியை எடுத்துகிட்டு வந்து போட்டு காப்பாற்றிடலான்னு நினச்சி அதை எடுக்க போகிறாரு. ஆனால் போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அங்கே இருக்கிற ஏணியை அந்த இடத்துல காணோம். அப்புறமேட்டு அவரோட ட்ரக்கை வச்சு அந்த இடத்துல நிறுத்தி அது மேலே ஏறி அந்த குழந்தைங்களை காப்பாற்றிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சஸ்பீஷியஸ் தான் அந்த ட்ரக்கும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டு சரி ஹெல்ப் லைனுக்காச்சும் ஃபோன் பண்ணலான்னு நினச்சி ஒரு ஃபோன் எடுக்க பார்த்தாலும் அந்த ஃபோன் லைனும் டெட் ஆயிருக்கு. ஜார்ஜ் காப்பாற்ற நினச்ச அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாருமே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் அவங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க 2 மணி நேரம் கழிச்சு வந்ததுனாலேயே அந்த வீடு ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு உள்ள இருந்த 5 குழந்தைங்களோட. அன்னைக்கு நைட் ஜார்ஜுக்கும் ஜெனிக்கும் அவங்களோட 5 பசங்களை இழந்த சோகத்திலேயே இருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஃபயர் டிபார்ட்மெண்ட் போய் அந்த 5 பேர்த்தோட பாடியை ரெக்கவர் பண்ண நினச்சப்பதான் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்கே ஒரு எலும்பு கூட கிடைக்கல. பொதுவாக இந்த ஹவுஸில் ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் எது நடந்தாலுமே டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போகாது. சில டைமில் ஃப்ளஷஸ் கூட அப்படியே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல போனே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவல். இது வந்து ஜார்ஜுக்கும் ஜெனிக்கும் ஒரு சின்ன நம்பிக்கையை தருது. ஒருவேளை அவங்களோட பசங்க உண்மையாலுமே இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு. ஆனால் போலீஸ் இதெல்லாம் எதையும் கண்டுக்கல. இந்த குழந்தைங்க எல்லாருமே ஃபயர் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாங்கன்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. ஆனால் இந்த ஃபேமிலி வந்து அவங்களோட பசங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. இப்போதான் ஜார்ஜ் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த சில மர்மமான விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறார். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஜார்ஜோட ஹவுஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வந்தப்போ அவர் வந்து உன்னோட வீடு வந்து சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிரும், உன்னோட குழந்தைங்க எல்லாருமே அதில் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் அப்போ வந்து இந்த வீட்டோட ஒயரிங்லாம் சரியில்லை, அதனால தான் இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் லேட்டர் ஆன் இவங்க வந்து செக் பண்ணி பார்த்தப்போ ஒயரிங் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் மாதிரி ஒருத்தன் வந்து ஜார்ஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஜார்ஜ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணதுனால அவன் வந்து கோவமாயிட்டு இந்த வீடு வந்து எரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருக்கான். இது எல்லாமே கோஇன்சிடன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து யாரோ ஒருத்தவங்க மிரட்டுறதுக்கு விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் காலையில் போலீஸ் போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறப்ப ஃபயர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுங்கிறது இன்னமும் ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் லைன் வந்து எரிஞ்சு கட் ஆகலை, யாரோ ஒருத்தர் அதை வந்து மேனுவலாக கட் பண்ணி வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த லேடர் வந்து முன்ன ஒரு தேடினப்ப கிடைக்கல, அது வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப யாரோ ஒருத்தர் ஃபயரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க எந்தெந்த வழியில தப்பிக்க முடியுமோ அந்த எல்லா வழியுமே கட் பண்ணிட்டு போன மாதிரி தோணுது. இது எல்லாத்துக்கும் மேலே ஜார்ஜும் ஜெனியும் அவங்களோட குழந்தைங்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ணுற விதமாக இன்னும் சில எவிடன்சஸ்லாம் கிடச்சிச்சு. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அந்த ரோட் சைடில் இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காரில் பார்த்துருந்துருக்காங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அந்த நைட்டில். அது இல்லாமல் இன்னொரு ஹோட்டலில் வந்து அந்த டைனிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 5 சில்ட்ரனையும் 2 பசங்களையும் ஒரு பொண்ணையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்துருந்துருக்காங்க. அந்த டைனிங் ஃபுல்லாகவே வந்து அந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப பயந்து போய் எதுவுமே பேசாமலே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சில்ட்ரன்ஸை ஸ்டே பண்ண வச்ச அடல்ட்ஸ் வந்து ஃபேக்கான நேம்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க.
இது எல்லாமே வந்து ஜார்ஜையும் ஜெனியும் அவங்க பசங்க இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ப வச்சது. இது எல்லாமே முடிஞ்சு இந்த கேஸ்லேயே பெரிய டேர்னிங் பாயிண்ட் இப்போ தான். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 1967 இவங்களுக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் வந்து ஒரு யங் 20 வயசு பையன் அவனோட ஃபோட்டோ இருக்குது. அதில் அந்த ஃபோட்டோவை பார்த்தப்ப அவங்களுக்கு அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்த்தப்ப அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் இருந்திருக்கு. லூயிஸ் சோடர், எனக்கு என்னோட அண்ணன் ஃப்ராங்கியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்லாம் எழுதியிருக்கு. இதை படித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க 2 பேத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த கண்ணல் அதையுமே கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட பையன் லூயிஸ் மாதிரியே இருந்திருக்கு. இந்த இது நடந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வந்ததுனால ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை சென்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ எங்கேருந்து வந்துச்சு, இதை யார் சென்ட் பண்ணா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு. அவரும் கொஞ்ச நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவர் ஒரு மிஸ்டீரியஸாக நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு குரூப் வந்து இவங்களோட வீட்டுக்கு வாண்டடாக நெருப்பு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்களோட 5 பசங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏன் ஒரு நார்மல் சிட்டிசனோட குழந்தைங்களை இப்படி பண்ணணும்? இது எல்லாத்துக்குமே இருக்கிற மோட்டிவ் தான் இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இட்டாலி வந்து 1922 1943 வரைக்கும் ஒரு டிக்டேட்டர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டிக்டேட்டரோட பேர் பெனிட்டோ. நம்ம ஜார்ஜுக்கு வந்து பெனிட்டோட ஆக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே அவர் வந்து பப்ளிக்லேயே பெனிட்டோ அப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறதெல்லாம் நிறையா பண்ணுவார். இதனாலே இவங்களுக்கும் நிறைய பீப்புள்ஸ்க்கு சண்டைலாம் வந்திருக்கு. இந்த இடத்துல தியரிஸ்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, பெனிட்டோவை இவர் ரொம்ப அப்போஸ் பண்ணதுனால பெனிட்டோவை சப்போர்ட் பண்ணுற ஆளுங்கள்லாம் வந்து அன்னைக்கு நைட் இவங்களோட வீட்டுக்கு தீ வச்சுட்டு இவங்க தப்பிக்க முடியாத மாதிரி இவங்களோட ஏனியை கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்களோட ஃபோன் லைனையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட குழந்தைங்க எல்லாருமே கிட்னாப் பண்ணிவிட்டு ஒரு காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு, இது எல்லாமே அவங்க பண்ணதுக்கு காரணம் ஜார்ஜ் வந்து பெனிட்டோவை எதிர்த்து பேசுனது மட்டும்தான். ஆனால் என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு ஃபோட்டோ இவங்களோட ஃபேமிலிக்கு கிடைச்சதுலேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிச்சு. அதனாலேயே அவங்க வந்து அவங்களோட 5 குழந்தைங்களையுமே திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பெரிய பெரிய பில் போர்டு அடித்து அதில் அவங்க எல்லாத்தோட ஃபோட்டோவுமே வைக்கிறாங்க. இவங்களே வந்து இவங்களை யாராச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் தரோன்னு ரிவார்ட்ஸையும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சர்ச் வந்து நிறைய வருஷங்களுக்கு நடந்துச்சு. ஆனால் அத்தனை வருஷம் நடந்தும் இந்த ஒரு ஃபோட்டோவை தவிர வேறு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, போலீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட். ஆனால் உண்மையாக நடந்தது ஸ்டில் அன்னோன். நான் படித்ததுலேயே நிறைய ட்விஸ்ட் இருக்கிற ஒரு ஸ்டோரினா அது இதாக தான் இருக்கும். அதனாலே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டு நான் இனிமேட்டு ஒரு சேலஞ்ச் எடுக்கலான் இருக்கேன். இப்போலேருந்து 3 days ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த 1 மாதத்துக்கு அது நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சேலஞ்சுக்கு அப்படியே நீங்களும் என்ன கொஞ்சம் மோட்டிவேட்டாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு 10 லைக் கொடுத்துருங்க. கடைசி வீடியோ கேட்டால் அதே லைக் டார்கெட் தான். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிருங்க. அப்புறமேட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் திரும்ப வந்துடுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ஹோஸ்ட் ரேவன் சைனிங் அவுட்.